விடுங்க சார், ஒரு உங்களுக்காண்டி சேர்த்து பேசுறேன், விடுங்க கொஞ்சம். பேசுறது சரிதான், தப்பு தப்பா பேசிட்டு இருக்கேன். என்ன சொல்லுங்க. என்ன இல்ல இல்ல கேட்டு முடிய என்ன கேள்வி இருக்கு? இல்ல 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 அது அமைச்சர் சொல்லணும், தப்பா நீங்க நீங்க ஒரு உட்காருங்க. நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க ஸ்பீக்கர்ட்ட இது மாதிரி கவன ஈர்ப்பு தீர்மானம் வருகிற பொழுது அது சம்மந்தப்பட்டவர்களை நீங்கள் கேட்கலாம், அது கேள்வியாக கூட கேட்கலாம். அதுக்காக நீங்கள் அதை சம்மந்தப்படாமல் எல்லாத்தையும் போய் ஊர்வலகெல்லாம் போய் வரதெல்லாம் முதல்ல புரிஞ்சுங்க. என்னுடைய முக்கிய பிரச்சனை என்னவென்றால், அவங்களுடைய ஏரியா கிட்டத்தட்ட 6 ஜிஓ போட்டுருக்கு. ராதாபுரம் கால்வாய்க்கு மட்டும் 6 ஜிஓ. 1968 எவ்வளவு கனஅடி இருந்ததோ அந்த கனஅடி அப்படியே 2001 இருந்தது. திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி தான், திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி தான், 75 கனஅடி. ஆனால் நீங்கள் அமைச்சரான பிறகு, அவர் ஸ்பீக்கரான பிறகு அந்த ஜியோடைய நிலைமை என்னன்னா 150 கனஅடி. எத்தனை நாளைக்கு? 6 மாதம். தண்ணியே கிடையாது. எங்கே இருந்தாங்க தண்ணியை கொடுக்குது? அவர் தண்ணி வேணும் பாரு. அப்போ இப்படி என்ன தெரியும்னா, கவர்மெண்ட் மாற சமயம் எந்த கவர்மெண்ட் மாறாலும் தகவல் வரல. ஆனால் நீங்கள் பெரிய இதில் தலை குத்துற சொல்லக்கூடிய ஆள் ஆற்றினுடைய நிலையை பற்றி. ஆனால் இப்போ நிலைமை என்னன்னா, இந்த கவர்மெண்ட் பாம்பு பிறகு 2021 ஒரு ஜிஓ போட்டிருக்கீங்க. எப்படி? 150 கனஅடி. எங்களுக்கே தண்ணி கிடையாது. அது 150 கனஅடி எத்தனை நாளைக்கு? 4 மாசத்துக்கு. நடக்கக்கூடிய காரியமா? அதே போல் தோவாலையிலிருந்து ராதாபுரம் கால்வாய் கிட்டத்தட்ட 28.8 கிலோமீட்டர் தான் இருக்கு. அவர் தண்ணிக்காண்டி எப்பவுமே பேசிட்டு இருப்பாரு. ஆகவே தயவு செய்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், இப்போ தோவாலை சேனல் 2 இடத்துல உடைஞ்சிருக்கு, அதையும் சரி செய்ய வேண்டும். அதே பட்டணங்கால்வாய், அங்கே இருக்கக்கூடிய கால்வாயில் 2 தான் பெரிய கால்வாய். தோவாலை கால்வாயினுடைய சிச்சுவேஷன் 48.8 கிலோமீட்டர். பட்டணங்கால்வாயோட சிச்சுவேஷன் 43.3 கிலோமீட்டர். மற்ற கால்வாயெல்லாம் ஒரு கால்வாய் ஒன்லி டேங்கிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை கொண்டு போகிறது. அது இடதுகரை சேனல்கள் தண்ணியை கொண்டு போகுது. ஆகவே எங்களுக்கு இந்த ஆண்டு மெயின்டெனன்ஸ் பண்ண ஒரு 20 கோடியாவது கொடுங்க சொல்லி, தண்ணீர் எப்படியும் மழை போன மாதம் ஜூன் 1ஆம் தேதி மழை பெஞ்சுது. விடுங்க சார், ஒரு உங்களுக்காண்டி சேர்த்து பேசுறேன், விடுங்க கொஞ்சம். 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி மழை பெய்யுது. பேசுறது சரிதான், தப்பு தப்பா பேசிட்டு இருக்கேன். என்ன சொல்லுங்க. என்ன இல்ல இல்ல கேட்டு முடிய என்ன கேள்வி இருக்கு? இல்ல 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 அது அமைச்சர் சொல்லணும், தப்பா நீங்க நீங்க ஒரு உட்காருங்க. நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க ஸ்பீக்கர்ட்ட ஏன் இல்ல நீங்க முடிங்க, நான் சொல்றேன். அது அமைச்சர் சொல்லணும். இல்ல நான் ஸ்பீக்கர் ஹஸ் நோ பவர் தெரிஞ்சு வச்சுடுவீங்க. அது அப்படி பேச முடியாது. இதெல்லாம் நீங்க பேசுறது, நீங்க உட்காருங்க சொல்றேன், உட்காருங்க சொல்றேன். இல்ல உங்க பிரச்சனை உங்களுக்கு, நீங்க உட்காருங்க நான் சொல்றேன். ஏற்கனவே என்னைய இல்ல நீங்க உங்க மாவட்டத்தில் உங்களுக்குள்ள பிரச்சனைகளை பேசல எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை. நான் தான் இதை உட்காருங்க சொல்றேன். நான் கவர்னர் அஜெண்டாவில் தான் எடுத்திருக்கேன், கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் எடுத்திருக்கேன். மாண்புமிகு அமைச்சர், நீங்க எலக்ட்ரிக் இது பண்றதுக்கு 200 கோடி ரூபாயில மதிப்பிட்டீங்க. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் 2 கோடி ரூபாய் கொடுத்து பழையாத்துல கடல்ல போய் சேர்ற அந்த எண்டுல இருந்து தண்ணியை லிப்ட் இரிகேஷன் பண்ணக்காக 400 கோடி ரூபாய்க்கு ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கு. அது எந்த தவறும் இல்லை, கடல்ல கலக்கிற இடத்துல அதை பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அதுபோக 6 அரசாணை வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணி உங்களுக்கு தெரியும், மறைந்த காமராஜர் காலத்தில் 42 அடியை 48 அடியா உயர்த்தி கட்டினாங்க. அதில் 3 MCFT தண்ணி அதிகமாக பிடிக்கும். 52 குளத்துக்கு ராதாபுரம் கால்வாய்க்கு வெறும் 3/4 MCFT தண்ணி தான் தேவைப்படும். 52 குளமும் இருக்கு. அதுக்கு 150 கனஅடியில் தண்ணி திறக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் உத்தரவு வாங்கி தான் திறக்க முடியும். அந்த உத்தரவு தான் போட்டிருக்கே தவிர இந்த அரசு வந்ததுனாலேயோ என்னுடைய முயற்சினாலேயோ இந்த உத்தரவு வரல. அந்த உத்தரவுக்கு தண்ணி எவ்வளவு வருமோ வரலையோன்னு நீங்க அங்க பாத்தீங்கன்னா எந்த குளமும் வருவல. அதுவும் ஒரு இது. அந்த விவசாயிகள்லாம் சங்கடப்பட்டு இருக்காங்க. ஆகவே இல்ல ஜீவோ தான் இருக்கு, 6 ஜீவோ தானே போடும். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லியிருங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு, அது விஷயமா ராஜேஷ்குமார் அவர்களும் தந்திருக்காங்க. நீங்களும் ஒரு கேள்விகள் இல்ல நான் தாரேன், இன்னொரு கேள்வி இருக்கு தாரங்கிறல்ல. இல்ல நீங்க சரி முடிச்சிருங்க, நீங்க இருங்க ராஜேஷ் முடிச்சிருங்க.
முடிச்சிருங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர், அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர், எல்லா விவரம் தெரிஞ்ச ஒரு நல்ல சிறந்த வழக்கறிஞர். இது மாதிரி கவன ஈர்ப்பு தீர்மானம் வருகிற பொழுது அது சம்மந்தப்பட்டவைகளை நீங்கள் கேட்கலாம், அது கேள்வியாக கூட கேட்கலாம். அதுக்காக நீங்கள் அதை சம்மந்தப்படாமல் எல்லாத்தையும் போய் ஊர்வலகெல்லாம் போய் வரதெல்லாம் முதல்ல புரிஞ்சுங்க, கேளுங்க. இல்லை சொல்கிறேன். இல்லை உட்காருங்க. ஒரு அமைச்சர் பதில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.